ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல எவ்வளவு பக்தி சிரத்தையோட இந்த குலசேகர பாண்டியனானவன் இந்த சித்தர் சொன்ன வாக்கையும் வணிகன் சொன்ன வாக்கையும் கேட்டு அந்த கதம்ப வனத்துல எம்பெருமானான சோமசுந்தரேஸ்வரரை தேடிண்டே போறத நம்ம பார்த்தோம். அங்க பொற்றாமரை குளத்தை கண்டார். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சிவஸ்வரூபம் லிங்கமாக இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானையும் பார்த்தார். சித்தர் சொன்ன மாதிரியே, அதான் சுவாமியே கனவுல சித்தரா சொன்னது, நேரையும் சொன்னது அப்படின்றதெல்லாம் வச்சுன்னு பார்க்கும்போது நாம ஏன் இதை திருத்தி சீரமைச்சு ஒரு நகரமா மாத்தி நம்முடைய மன ஊர்ல இருந்து தலைநகரம் மதுரைக்கு கூடல் மாநகருக்கு மாத்தி கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அடியார்கள் அப்படின்ற வரிசையில குலசேகர பாண்டியனும் இருக்கான். அது மெய்யடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது, சிவத்தை தவிர ஒன்றும் தெரியாது. ஏன்னா சிவத்துல எல்லாத்தையுமே பார்க்கறா. சிவம்னா மங்களம், சிவம்னா தூய்மை, சிவம்னா ஒரு பரந்த வெளி, சிவம்னு எங்கேயும் இருக்கக்கூடியது பல அர்த்தங்களோட அவ அந்த சிவனை பார்க்கும்போது வெறும் ரூபமாகவோ அரூபமாகவோ அவ பார்க்கறது இல்லை. சிவனை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியாக பார்க்கிறார். அதுதான் திருமலர் சொல்லும்போது திருவடி ஞானம் சிவமாக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், சிவடி ஞானம் சிறை மீட்கும், சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானமே திருசித்தி முக்திங்கிறார். இந்த இறைவனுடைய திருவடிகளை அப்படியே கெட்டியமா பிடிச்சுட்டு தினமும் பணிந்தோன்னா அது தொழுபவர்களையும் அவனாவே மாத்திடுமா. அப்படி இந்த குழவி இந்த பிரம்மர கீட்ட நியாயம் மாதிரி அது கொட்டி கொட்டி தன்னுடைய அந்த புழு, அந்த இடத்துல வந்த புழுவை தானாகவே மாத்திடுற மாதிரி அந்த திருவடிகளை பற்றி கொண்டு நம்ம ஈஸ்வர தியானபரமாவே இருந்துட்டோம்னா நாமே சிவமாக ஆயிடுவோம் அப்படின்றார். அந்த திருவடி ஞானம் இருக்க அது சிவலோகத்திலே சேர்த்துருமா. சிவன் இருக்கக்கூடிய இடமான கைலாசத்திலேயே அங்க அடியார்களோட அடியார்களாக நம்மளே அங்க கொண்டு போய் சேர்த்துருமா. அந்த திருவடிங்கக்கூடியதான் உயர்ந்ததுங்கிற ஞானம் அறிவு நமக்கு வந்துவிட்டோன்னா இந்த திருப்பி திருப்பி பிறந்து போய் இருக்கக்கூடிய இந்த ஆன்ம மலத்தால் அடைபட்டு கிடக்கக்கூடிய இந்த வீடு இருக்க, இந்த உடம்பு, இந்த கூட்டை விட்டு நம்ம ஒட்டு மொத்தமா பர்மனண்டா நம்ம அவனுடைய திருவடிக்கே போயிடுவோம். அந்த ஞானம் வந்தா அதுதான் நமக்கு முக்தி. அது முக்தின்னு என்ன, விடுதலை. இந்த உடம்புல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது, அதுதான் முக்தி அப்படின்னார். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வந்துருமா அப்படின்னா இல்ல, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் வாணிக்க வாசகர். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிற. எத்தனையோ கருவிகள் எடுத்து நான் இழைச்சாச்சு, பிறந்து இழைச்சாச்சு. இன்னைக்குதான் உன்னுடைய உண்மையான மெய்யானது என்னன்னு உன்னோட திருவடிகள் அப்படிங்கிறது இன்னைக்குதான் நான் புரிஞ்சுட்டேன். இதுல இருந்து என்னுடைய பந்த தலைகள்ல இருந்து நான் விடுபட்டேன். என்னுடைய மனதுக்குள்ளே நீ என்னை உய்யும் வண்ணமாக உள்ளுக்குள்ள ஜோதி ஸ்வரூபமாக இருந்து ஓம்கார வடிவமாக இருந்த அப்படியே விளங்கக்கூடியவனே மெய்யா, நீதான் உண்மையானவன், நீதான் மெய்யானவன். அப்பேற்பட்ட விமலாக எந்த விதமான கல்மஷங்களும் இல்லாதவனே, விடைப்பாக எருதின் மேல வரக்கூடியவனே, ரிஷப வாகனத்தை உடையவனே, வேதங்கள்ல ஐயா நீதான் முதன்மையானவன், ஆதி மூலமும் முதல்வனும் நீயே, ஆதியும் அந்தமும் ஆனவன் நீயே, ஆதி அந்தம் இலா பெருமான் நீயேன்னு வணங்கக்கூடியது. அப்படி நுண் அறிவுக்கு எட்டக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே பரமேஸ்வரா சொல்லி அவரும் வாழ்த்துறார், அவரும் போற்றார். அதுல அது சிவபுராணத்துல வருது, அதை சொல்றார். ரொம்ப அருமையான சிவபுராணத்தை அது கேட்க எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்கவே அழுக்காது. அதுவும் பாடம் பண்ணிட்டு சொன்னோன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். அது அப்படி வந்துட்டோன்னா நமக்கு வள்ளலார் சொல்ற மாதிரி தேர்ந்து தேடினும் தேவர் போல் தலைமை தேவர் இல்லை. எங்க போய் தேடினாலும் உன்ன மாதிரி முதன்மையான தலைவராக விளங்கக்கூடிய தேவன் எங்கேயுமே கிடையாது. அந்த தெளிவு கண்டு அடியேன் ஆர்ந்து உன் அடிக்கு அடிமை செய்திட பேராசை வைத்து உமை அடுத்தனும். இதை புரிஞ்சுட்டேன்னா புரிஞ்சுட்ட உடனே எனக்கு என்ன தோணுது, உன்னுடைய திருவடி தான் உலகத்தை சிறந்ததுன்னு தோணித்து, உனக்கு அடிமையாக உனக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணித்து. உடனே அந்த ஆசையை வளர்ந்தனால நேரம் உன்கிட்டயே வந்துட்டேன். நீதான், உன்னை தவிர எதுவும் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு அவரும் சொல்றார். பொதுவா எல்லாருமே நீதான்னு சொல்றார். இங்க குலசேகர பாண்டியனும் இங்க சுவாமியை பார்த்த உடனே இவர் தான் நம்மளை காக்க வந்த தெய்வம், குலத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம்,
ஒரு இடத்துல கூட சொல்றாரு, நீ எனத்துக்கு இங்க வந்து இருக்கான்னு என்னுடைய குலத்தை மேம்பட செய்யறதுக்காதான் நீ வந்து இங்க இருந்தியா அப்படின்னு கூட சொல்றா இல்லையா. இந்த கானகத்துல எதுக்கா வந்த, என்னுடைய குடி முழுவதும் பணி கொண்டு ஆளவே கொடி கானகத்து அமர்ந்தனை என்ன, என்னுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நீ இந்த காட்டுல வந்து இருக்கியான்னு. அப்படித்தானே இவனுக்கு அடுத்ததாக வந்த மலையத்வஜ பாண்டியன், அவருக்கு மகாளாகத்தானே உமாதேவி வர, மீனாட்சியா வர, சுந்தரேஸ்வரர் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்ம பின்னாடி பார்க்க போறோமே. அதுல பாண்டிய ராஜா வந்து அப்படி ஒரு வந்து அவரோட அவ்வளவு ஒரு ஈடுபாடு கொண்டு அந்த இடத்த வனத்தை திருத்தி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டா, ஆட்கள்லாம் வந்தா, ஒருத்தர் என்னென்ன மாதிரி வேலை எல்லாம் செய்யறா. அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும், ஒரு சிற்பக்கலை எல்லாம் நடக்கிற கூடத்துக்கு நம்ம போனோம்னா டிங் 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 அப்படின்னு ஒளி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் செதுக்கிறா பெரிய கல்லுல. நமக்கெல்லாம் அது கல்லுதான் தெரியும், ஆனா அதுக்குள்ள சுவாமி இருக்கிறது நமக்கு தெரியாது. அவருக்கு சுவாமி தான் தெரியும், அதனால சுவாமியை தவிர மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவ வெளியில எடுத்துடுவா, வேண்டாம். அது பெரிய ஒரு பகவானுடைய அருள்னு தான் சொல்லணும். ஒரு கல்லுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய கடவுளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்க, அது ஈசன் அருள் இல்லாத நடக்கவே நடக்காது. இப்ப நம்ம முன்னாடி பாடல என்ன பார்த்தோம்னா, போயிட்டு திரும்பி வந்து அங்கேயே ரீங்காரமிட்டு சுத்தக்கூடிய வண்டுகள் செய்யக்கூடிய ஒலியை நம்ம பார்த்தோம். அந்த மரங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று அசைந்து, அந்த காற்றுல அசைந்ததா இல்லைன்னு இந்த சத்தத்தை கேட்டு அது வந்து ஒரு மரமா வெட்டின்னு வராளே, நம்மளே வெட்டிடுவாளே என்ற பயத்துல ஒன்றோடு ஒன்று நடுங்கி இடிச்சு கொண்ட சத்தமா அப்படின்னு தெரியல. அதோட வந்து இவர்கள்லாம் தச்சர்கள்லாம் வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடிய ஓசை வேற கேட்கறது. அந்த வெட்டுற ஓசை, அந்த வெட்டுகின்றவர்கள், அந்த தச்சர்கள், அந்த கலைஞர்கள்லாம் அவர்கள்லாம் செய்யக்கூடிய ஓசை, ஏதோ ஒரு விதமான ஒரு தன்னுடைய வலி தெரியாத இருக்கிறதுக்காக, சிரமம் தெரியாத இருக்கிறதுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓசை. அப்புறம் மரங்கள்லாம் முறிகிறது, அதுல இருந்து அப்படி அது ஒரு சர 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 மேல இருந்து அந்த அறுத்துட்டே வரும்போது கொஞ்சம் தான் ஒட்டின்னு இருக்கும். அப்ப அது மெதுவா சாயும் போது ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம். அப்புறம் முறிந்து தடால்னு கீழே விழுறது, அந்த ஒரு சத்தம். இந்த சத்தத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, கருத்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு இடி முழக்கம் செய்வது போல இருந்தது அப்படின்னு இந்த பாடல்ல சொன்னார். மதியும் ஓதை அப்படின்னு போய் வந்து திருப்பி வரக்கூடிய அந்த ஓதை, அந்த சத்தம். ஓதைன்னு சத்தம், பனிப்பான நடுங்க அப்படின்னு பார்த்தோம். முகில்ங்கிறத மேகம், கார் முகில், கருத்த மேகம். இந்த கார் முகில் அப்படின்னா கார்மேக வண்ணன் அப்படின்னு சொல்லலாம். மேகவண்ணன் கிருஷ்ணனும் ராமன்லாம் மேகவர்ணன். எப்பேற்பட்ட மேகவர்ணன்னா நல்ல கருத்த மேகங்களை உடைய. மேகத்துல 2 வகை இருக்கு இல்லையா, கருத்த மேகம், வெளுத்த மேகம். வெளுத்த மேகத்துல தண்ணி இருக்காது, கருத்த மேகத்துல தான் தண்ணி இருக்கும். அது வந்தாதான் மழை பெய்யறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அடுத்த பாடல்ல என்ன சொல்ல போறாருன்னா, இதனால ஆகக்கூடிய விளைவுகள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இந்த மரத்தெல்லாம் முறிச்சு காட்டெல்லாம் அழிச்சு அது பண்ணும்போது என்னென்னலாம் நடந்தது, யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் பாதகம், அப்படி பாதகம் அடைஞ்சவாள்லாம் என்ன பண்ணா, சாதகமா இருந்தவாள்லாம் என்ன பண்ணான்றதுல வரிசையா சொல்லிட்டே வரப்போறார். இப்ப இந்த ஒரு மரத்திலயும் மரங்கள்லாம் அந்த கதம்ப வனமோனா அதெல்லாம் பூத்து குலுங்கி இருக்கு. அந்த பூத்து இருக்கக்கூடிய அந்த மலர்ல மகரந்தங்கள்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. உள்ள தேன் வேற நிறைய இருக்கு. அந்த தேன் வந்து அப்படியே வண்டுகள்லாம் வந்து சாப்பிட்டு இருக்கு. வண்டு சாப்பிட்டதுக்கு மேல இருக்கக்கூடிய தேனை வந்து கீழே வந்து சொட்டுறதுதான். அவ்வளவு ஒரு செழிப்பாக இருக்கு அந்த கதம்பவனம். அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூக்களில் இருந்து வண்டுகள் உண்ட மீதியான அந்த தேன்கள்லாம் சொட்டுறது கீழே. அப்புறம் அந்த மரத்துல இருந்து ஒரு கிளைகளையும் வெட்டும் போது அது கீழே விழுது. அதாவது வைரம் பாஞ்சதா இருக்கான், பலமானதா இருக்கான். சில மரத்தெல்லாம் வெட்டினாக்க அது அந்த பட்டைக்கும் மரத்துக்கும் நடுவுல ஒரு வழுவழுன்னு ஒரு வெள்ளையான ஒரு கோட்டிங் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஷோரு அப்படின்னு சொல்லுவான். அன்னம் எப்படி வெள்ளையா இருக்கும் அது மாதிரி அது இருக்கும். கொஞ்சம் சில சமயம் மஞ்சளா கூட இருக்கும். அதாலதான் வந்து பேஸ்ட் மாதிரி மேல இருக்கிற பட்டையும் அந்த உள்ள இருக்கிற தண்டும் ஒட்டின்னு இருக்கும். அது என்னன்னா காய அது என்ன ஆகுன்னா அது மறைஞ்சு போயிடும். அந்த கலர், நிறம் எல்லாம் மாறி போயிடும். ஈரப்பசையெல்லாம் மறைஞ்சு போயிட்டு அந்த மரம் ரொம்ப உறுதி ஆயிடும். அதனுடைய பட்டையும் சரி, உள்ள இருக்கிற பாகமும் ட்ரங்கும் சரி, வித்தியாசம் இல்லாத எல்லாமே ஒட்டின்னு போயிடும். இது இந்த மரங்கள் எல்லாம் முறியறது. இதை பார்க்கறச்ச எப்படி இருந்ததுன்னா, போர்க்களத்துல ஒரு யானை வந்து ஒன்னு பிளிரெண்டு கீழே விழற மாதிரி இந்த மரங்கள் விழற சத்தம்.
அது மாத்திரம் இல்ல, அந்த யானைகள் வந்து கீழே விழும்போது அதனுடைய உடம்புல இருந்து ரத்தம், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய எந்த பொருள்கள், தேவையற்ற பொருள்கள், மாத்திரம் இது மஸ்தகத்தில இருந்து வரக்கூடிய மத ஜலங்கள், இது எல்லாம் அந்த யானை கீழே விழும்போது அதுவும் சேர்ந்து விழுதான். அந்த பூக்கள்ல இருந்து சிந்தக்கூடிய தேனை இந்த ரத்தத்துக்கும் இந்த மற்ற திரவங்களுக்கும் ஒப்பிடுறார். இந்த மரங்கள் கீழே விழுற சத்தத்துல வந்து யானை கத்துற சத்தமாக அதை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கொம்புகள்லாம் முறிஞ்சு கீழே விழுறது எப்படி இருந்ததுன்னா, யானைகள்லாம் அந்த யுத்தத்துல சண்டையில மறிக்கக்கூடிய இறந்து போய் கீழே தமான்னு விழுறது இல்லையா, அது மாதிரி இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் விழுந்தது அப்படிங்கிறது. எந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் இல்ல. மரங்கள்லாம் முறிந்து விழுறது, அதுல பூல இருக்கக்கூடிய தேனெல்லாம் கீழே சொட்டுறது. அப்ப வந்து அந்த மரம் விழுற சத்தம் வேற இருக்கு. மர கொம்புகள்லாம் பார்த்தா யானையுடைய தந்தம் மாதிரி இருக்கு. பெரிய மரங்கள்லாம் சாயும் போது ஏற்படக்கூடிய ஓசையெல்லாம் இடி முழக்கமா போல இருக்கக்கூடிய அந்த ஓசையானது யானைகள் பிளிரும் ஓசையை ஒத்ததாக இருக்கிறது. அந்த தேனெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, யானையினுடைய ரத்தங்கள் மாதிரி அடிபட்டு கீழே விழக்கூடிய யானையினுடைய ரத்தங்கள் மாதிரி இருக்கு. கொம்புகள்லாம் அந்த தந்தங்கள்லாம் எப்படின்னா மரக்கடைகள் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ற. ஒளிரு தாதோடு போது செந்தேனுக ஒலித்து வெளிரில் வன் மரஞ்சினையிற வீழ்வது செங்களத்து பிளிரு வாயவாய் நினத்தொடு குருதி நீர் பெருக களிறு கோடிர மாய்ந்து வீழ் காட்சியை அணைய. ஒளிரு தாதொடு போது செந்தேன் உக ஒலித்து வெளிரில் வன்மரம் சினையிறை வீழ்வ செங்களத்து பிளிரு வாயவாய் நினத்தொடு குருதி நீர் பெருக களிறு கோடிர மாய்ந்து வீழ காட்சி வனைய. இதுதான் மீனிங். இதனுடைய பதார்த்தத்தை நம்ம அர்த்தம் பார்க்கும்போது அதுக்கு வந்து கஷ்டமான பதங்களும் நமக்கு இதுல புரிய மாதிரி அமையும். வெளிரில் அப்படி சொன்னா அந்த வெண்மை இல்லாத, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோறு என்ற பகுதி இல்லாத வல் மரங்கள், ரொம்ப வலிமை மிக்க வைரம் பாஞ்ச அந்த மரங்கள் எல்லாம் ஒளிரு தாதோடு விளங்க. அத ஒளிர் தாதுன்னா தாதுக்கள் அப்படின்னு சொன்னா மகரந்தங்கள் அர்த்தம். பல மின்னக்கூடிய அந்த மகரந்தங்களோடு அந்த நிற்கின்றன அந்த மரங்கள். அந்த மரத்தினுடைய போது அதுல இருக்க பூக்கள், கதம்ப பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, கதம்ப வனத்துல கூடிய கதம்ப மலர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் செந்தேன் உக, அதுல இருக்கக்கூடிய தேனானது வண்டு உண்ட பின்பு மீண்டும் மேலும் மேலும் இருக்கக்கூடிய அந்த தேனை உகன கீழே சிந்த ஒலித்து சின இறை வீழ்வ பெருத்த சத்தத்தோட ஓசையை செய்து கொண்டு அந்த கிளைகள்லாம் முறியது. ஏன்னா அந்த தச்சர்கள்லாம் அந்த வெற்றா வாளாலையும் கோடரியாலையும் வெற்றா அந்த மரங்கள்லாம் வெட்டும் போது அது கீழே விழுறது. அந்த கீழே சத்தத்தோட பெருத்த சத்தத்தோட விழக்கூடிய அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, களிறுன்னா யானைகள், பிடின பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. களிறு யானைகள் செம்களத்து, செம்மையான போர்க்களத்தை. ஏன் செம்மையான போர்க்களம்? அங்க சண்டையிடுறதுனால கீழெல்லாம் ரத்த பெருக்கா இருக்கும். ஒருத்தரோட உடம்புல இருந்தும் வெளிப்படக்கூடிய ரத்தமானது கீழெல்லாம் இருக்கிறதுனால அது அந்த செவேறு செம்மையான நிறத்தோட அந்த போர்க்களம் இருக்கு. அந்த செம்மையான போர்க்களத்துல பிளிருவாயவாய் சத்தம் போடுகின்ற பிளிரக்கூட, யானை கத்ததை வந்து பிளிரு அப்படின்னு சொல்லுவார். யானையோட கத்த பிளிரு வாயவாய் அப்படின்னா அந்த ஒலிக்கின்ற வாயை உடைய, வாயவாய்னா வாயை உடையதாக. எப்படின்னா அந்த யானை பிளிறுறது, சத்தம் போடுறது, களிரானது பிளிறுகிறது. அந்த யானையுடைய சத்தத்துக்கு பிளிருன்னு சொல்லுவா. சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு கர்ஜனை தான் சொல்லுவோம், சத்தத்தை கர்ஜனைன்னு சொல்லுவான். வண்டுகளுக்கு ரீங்காரம்னு சொல்றோம். ஒரு விதமான ஒலிகளுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம சொல்றோம் இல்லையா. மாடாக்கு என்ன சொல்றோம்? இதுக்கு குதிரைக்கு கனைத்தல் தானே, அந்த மாதிரி சொல்றேன். கனைத்தல், குதிரை கனைத்தல். சில பேர் சில கதைகள்லாம் சொல்லுவா,
எதிரிகளுடைய படைகள்லாம் அழிஞ்சு போறதை பார்த்து இந்த ராஜாவோட படையில இருக்கிற குதிரைகள்லாம் சிரிச்சுதான். ஒரு நல்ல ஒரு குதிரைகள் கூட கிடைக்கல, அவன் சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வர்க்கம் தானே அங்க இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கீழே ஒண்ணு நொண்டியாக, ஒண்ணு தலை போய் காலு போய் ஒண்ணு விழுறது. அதுல இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் கீழே விழுந்து மடியறத பார்த்து இந்த பக்கத்து குதிரை எல்லாம் சிரிச்சுதான். அது கனைத்ததுன்னு சொல்ல, அது சிரிச்சுதான். அது தெரியல, ஒருவேளை குதிரை நான் கத்தி பார்த்தது இல்லை, ஒருவேளை அது கணக்கிறது சிரிக்கிற மாதிரி இருக்குமோ என்னவோ தெரியல. இந்த யானை பிளிறது, அந்த பிளிறது சத்தம் போடுறது. அப்படி சத்தம் போடக்கூடிய வாயை உடைய எப்படிப்பட்ட சத்தம், சந்தோஷத்தினாலேயோ பசியினாலேயோ எல்லாம் இல்லை. அது கீழே விழும்போது அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த சண்டையினால் ஏற்பட்ட வலியினால் அதை பிளறக்கூடிய யானை எப்படி விழுமோ அது மாதிரி நினத்தோடு குருதி நீர் பெருக, அதனுடைய ரத்தமானது கீழே பெருகும்படியாக. நினம்னா ஒரு கெட்ட திரவங்கள் உடம்புல இருந்து வெளிப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். நினத்துடன் உதிரம் பெருக அப்படின்னா அது ரத்தமும் கீழே பெருக. கோடு இர மாய்ந்து வீழ்காட்சிய, கோடு இறன்னா அதனுடைய தந்தங்களானது முறிந்து போய் மாய்ந்து வீழ, கீழே அதெல்லாம் உடஞ்சி இறந்து விழறதா. அது அங்கேருந்து உடஞ்சுடுத்தனால இறந்து போச்சுன்னு அர்த்தம். அப்படி கீழே விழ அப்பேற்பட்ட காட்சி அணைய அந்த கொம்புகள்லாம் முறிய இறந்து விழும் தோற்றத்தை அது ஒத்து இருந்தது. இந்த யானைகள்லாம் சத்தம் போட்டுக்கொண்டு கீழே விழுந்து மடிவது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த மரங்கள் முறிவதெல்லாம் அப்படின்னு அது சொல்ல, அதுக்கு எப்படி சமானமா அது ஒப்பு சொல்லி அதை சொல்ற, இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. கீழே மரண தருவாயில கீழே சத்தம் போட்டு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யானையை ஒத்து இருந்தது, மரங்கள்லாம் விழுறதுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கீர்த்தனை ஒண்ணு ஞாபகம் வரும். பாபநாத சிவன் தான் நினைக்கிறேன், காண வேண்டாமோன்னு ஒரு கீர்த்தனை. கேட்டதுண்டோ? கமாஸ். அதுல வையத்திலே பையில் கிடந்து உயர் நைய பிறவாமல் ஐயன் திருவடி காண வேண்டாமோ. அருமையான ஒரு லைன்ல. இந்த உலகத்துல பூமியில கருப்பையில பறந்து போயிட்டு திருப்பி இருக்க, இப்படியே இந்த உயிர் நைய மீண்டும் மீண்டும் பெறவாமல் இருக்கிறதுக்கு ஐயன் திருவடி காண வேண்டாமோன்னு. அது அடுத்த ஸ்தானத்தால என்ன சொல்ல, ஓட்டை சடலம் ஒடுங்க வெற்றெலும்பு கூட்டை விட்டு உயிர் ஓட்டம் பிடிக்க முன் காண வேண்டாமும். இந்த வெற்று எலும்பு கூடுதான் இது. மேல எல்லா உடம்ப பார்த்தாலும் இதே இந்த கூடுதான். அந்த இதுல எல்லாம் வச்சிருப்பார்ல சில ஆராய்ச்சி கூடங்கள்ல, மியூசியத்துல, இந்த மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் அப்படி பெருசா பெரிய கூண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ள ஒரு இதை வச்சிருப்பா. அந்த இதை பார்த்தாக்க அந்த கூடு பார்த்தா வெறும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூடாதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பகவானுடைய லீலை தான் இப்படி அதுக்கு மேல தசைகள் எல்லாம் வச்சு, அதுக்கு மேல மாம்சங்கள் எல்லாம் வச்சு, அதுக்கு மேல நார்கள் எல்லாம் வச்சு, மேல தோல் எல்லாம் போட்டு வித்தியாசமும் பார்க்கறது கூட எல்லா பெண்கள் உடம்பும் ஒரே மாதிரி, எல்லா ஆண்கள் உடம்பும் ஒன்னே ஒன்றுதான். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிற வித்தியாசம் முகத்தில இருந்து கண்டுபிடிக்க. எத்தனையோ கோடி ஜனங்களை படைக்கக்கூடிய அந்த ஆண்டவன் ஒரு முகத்தை மாதிரி இன்னொரு முகம் இல்லாத எப்படி படைச்சாண்டோ. ரொம்ப ஆச்சரியம்னா ஆச்சரியத்துக்கு அதுக்கு மேல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் சிலது அப்பப்ப ஞாபகம் வரும்போது கலந்துக்கணும், இல்லைன்னா மறந்து விடுது அப்படியே. இப்படி இந்த ஒரு காட்சிய அவர் ஒரு யுத்தத்தோட இந்த காட்சியை ஒப்பிடுறாரு. ஒப்பிட்டு சொல்லி நமக்காக இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். அடுத்தது இப்படி மரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்துடுத்து, பூக்கள்லாம் கீழே கொட்டி போயிடுத்து. அப்போ யார் என்னென்ன பண்ணா அப்படின்னு இதுல மரத்தையே புகலிடமா கொண்ட பறவைகள் உண்டு. அந்த பூக்கள் இருக்கக்கூடிய தேனை சாப்பிடறதே ஒரு ஆதாரமாக கொண்ட உணவாக கொண்ட வண்டினங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் ஒன்னொன்னு என்னென்ன பண்ணதுன்னு அடுத்த பாடல சொல்றார். பூ அடைந்த வண்டினம் அயற்புறவிடும் பழன காவடைந்தன பறவைகள் வான் கற்பகம் அடைந்த கோவடைந்திடல் ஒதுங்கு குறும்பு போர் செறிந்து மாவடைந்தன மாடுளவரைகளும் காடும். மாடு உளவரைகளும் காடும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த மலர்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, மரத்தெல்லாம் வெட்டும் போது அந்த மரம் ஆடுறது, பூக்கள்லாம் கீழே உதிர்றது,
அது இருக்க தேன்லாம் கீழே கொட்டுறது. இனிமே அந்த இடத்துல வந்து தேனெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த வண்டுகளுக்கு ஆகாரம் என்னது? தேன் சேகரிச்சுன்னு போய் வச்சு ஒரு இடத்துல வச்சு அப்புறம் சாப்பிடணுமோனோ அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, சரி இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழித்தீர்வார் உறவல்லார்னார் ஔவையார். குளத்துல தண்ணி வத்து போயிடுச்சுன்னா அங்க இருக்கிற இது வரைக்கும் இந்த பறவைகள்லாம் அங்க விட்டு ஓடி போயிடுவான். அற்ற குளத்தில், நீர் அற்ற குளத்துல நீர் பறவை போல் அதை விட்டுட்டு போகக்கூடிய நீர் பறவைகள்லாம் இருக்கு. அது போல உற்றுழித்தீர்வார் உறவல்லராம். நமக்கு நல்ல இதுவா இருக்கும்போது, வசதியா இருக்கும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய சில சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள்லாம் நம்ம கொஞ்சம் வறுமையை நோக்கி போய் கொண்டிருக்கோம்னா நம்மளை விட்டு ஒழி பெயர்னா அவெல்லாம் உறவே இல்லை. அக்குளத்தில் ஒட்டியும் ஆம்பலும் போலவே ஒட்டி உருவார் வருவார். அதுல இந்த தாமரை இது அள்ளி இந்த கொடிகள்லாம் இருக்கு இல்லையா, தண்ணி வத்தி போயிடுச்சுன்னா அதுவும் வாடி போய் வதங்கி கீழே போயிடுமா. திடீர்னு மழை பெஞ்சு அந்த குளத்துல தண்ணி வந்தோன்னா இதெல்லாம் மறுபடியும் எழுந்து நின்று அப்படியே பழையபடி நிமிர்ந்து நின்று தண்ணிக்கு மேல வந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்குமா. அது மாதிரி இருக்கிறவா தான் நிஜமான உறவு அப்படின்னு சொல்லுவா. இங்க இந்த வண்டிகள்லாம் என்ன பண்ணும், அதுக்கு தங்கறதுக்கு இடமும் கிடையாது. அது வண்டு அந்த மரத்துல தொலை போட்டு உள்ளுக்குள்ள தங்கும் இல்லையா, அதுவும் கிடையாது. அதுக்கு சாப்பிடறதுக்கு தேனும் கிடையாதுன்னு என்ன பண்ணுது, அதெல்லாம் அப்படி கிளம்பிடுது. இங்க இருந்தா எந்த பிரயோஜனம் இல்லை, நமக்கு வேற ஏதாவது நல்ல இடம் பார்க்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற நிலங்கள் முல்லை, மருதம், சோலை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி தோட்டங்கள் எங்க நிறைஞ்சிருக்கோ, எங்க பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கோ, எங்க தங்கும் வசதி கிடைக்குமோ அந்த மாதிரி இடத்த பார்த்து போயிட்டாங்க எல்லாம். அப்புறம் பறவைகள்லாம் அந்த மரத்திலேயே கூடு கட்டி வாழக்கூடிய பறவைகள்லாம் இவன் மரத்தையே செதைச்சு கீழே தள்ளிட்டான்னு இனிமே நமக்கு தங்கத்துக்கு இங்க ஏது இடம், ஏற்கனவே கட்டின கூடும் போயிட்டு இனிமே ஒண்ணுமே வசதியும் கிடையாது, இங்க இனிமே ஒண்ணும் பண்ணப்படாது, என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன படுத்தா எல்லாம் இந்த உயர்ந்த கற்பக மரத்துக்கு போயிட்டான். அந்த பறவைகள்லாம் உயர்ந்த எனக்கு கடம்ப வனத்தையும் தாண்டி உள்ள கற்பக விருட்சங்கள் நிறைந்த இருக்கலாம், அந்த வனம் இருக்கு போல் இருக்கு. அங்க போயிட்டு அந்த கற்பக மரத்தை, அதுவும் உயர்ந்த மரங்கள் ரொம்ப உயரமா வளர்ந்துருக்கு, வானலாவ வளர்ந்துருக்கு, அங்க போய் தங்கித்தான். அப்புறம் அங்க இருக்கிற விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காட்டுல அந்த அதுக்குள்ளேயும் சில விலங்குகள் ஒளிஞ்சுட்டு இருக்கும், குரங்கு எல்லாம் இருக்கும், அப்புறம் வந்து மான்கள் இருக்கலாம், ஏதோ மிருகங்கள்லாம் இருக்கலாம் அந்த காட்டுல, இந்த அடர்ந்த காட்டை. இப்ப இவெல்லாம் அழிச்சு அந்த வனத்தை திருத்தி நகரமாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் என்ன படித்தனா அக்கம் பக்கத்துல இருக்கிற காடுகளுக்கு மலைகளுக்கு எல்லாம் போயிடுதான். இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் கிடையாது, இவன் அந்த மரத்தெல்லாம் வெட்டிண்டு வந்துட்டே இருக்கான், அப்புறம் நமக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காது, இப்பவே நம்ம கிளம்பி வேற எங்கேயா போயிடலாம்னு புலம் பெயர்ந்தார்கள் சொல்ல மாதிரி. அது மாதிரி மக்கள் புலம் பெயர்ந்தார்கள், ஒரு ஊர் விட்டு மொத்த குடிமக்களும் வேற ஊருக்கு போயிடுற மாதிரி. அப்படித்தானே கோகுலத்தை விட்டு மொத்த பேரும் ஆயர்களும் அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டான்னு நம்ம பாகவத்துல பாக்குறோம் இல்லையா. ஏன்னா ஒரே இந்த ராட்சசாவுடைய தொந்தரவு இருக்கு, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனே அவளுக்கு ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய வஸ்துவா இருக்காம, அதனால இனிமேல் நம்ம குழந்தைய காப்பாற்றணும்னா, இந்த குழந்தைய பாதுகாக்கணும்னா நம்ம இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கோகுலத்தை விட்டு எல்லாரும் கிளம்பி வண்டி மாடெல்லாம் கட்டிட்டு ஏற்கனவே அங்க பிருந்தாவனத்துல வீடுகள்லாம் அமைச்சு கொண்டு அப்படியே யமுனை கரை ஓரமாவே போறான்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதுல நாராயணப்பட்டத்திரிட ஒரு இடத்துல சொல்வார், இந்த வண்டி மாடுகள்லாம் வளைஞ்சு அந்த அந்த வீதியில போறதான், அந்த கரையை ஒட்டி போயிட்டே இருக்கான் கிருஷ்ணனை உட்கார்ந்துட்டு. அந்த கிருஷ்ணனை பார்க்கணுன்றதுக்காக யமுனா நதியும் வளைஞ்சு வரலாம் கூடவே. அங்க இந்த கோகுலத்துல அந்த மதுரைக்கு அந்த அடுத்த கரை தானே கோகுலம், அந்த கோகுலத்திலேருந்து நேர மதுரை இது வரைக்கும் பிருந்தாவனம் வரைக்கும் இவ வர வரைக்கும், அந்த கோவர்த்தனகிரி பக்கத்துல வர வரைக்கும் அவளும் யமுனா நதியும் வளைஞ்சு கூடவே வந்து இந்த இவனுடைய அழகா பாக்குறாளாம், கர்ணனுடைய அழகா பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே வர அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். அப்படி இங்க வந்து விலங்குகள்லாம் காடுகள் மலைகள் எல்லாம் தேடி அங்கிருந்து போயிடுது. இதை எப்படி சொல்றாரு பார்க்கலாமா. பூவடைந்த வண்டினம் அயற்புறம் ஓடும் பழன காவடைந்தன பறவைகள். பூவடைந்த வண்டினம் அயற்புறவோடு, இங்க இருக்கக்கூடிய பூவில இருக்கக்கூடிய இந்த வண்டுகள் எல்லாம் என்ன பண்ணித்து அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு வேற வெளியில போய் இங்க தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு, அங்க சோலைகள் இருக்குன்னு போயிட்டு பழன காவடைந்தன பறவைகள். இந்த பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுது, உயர்ந்த அந்த பழனக்காவுன்னு சொன்னாக்க அதுக்கு வந்து அதுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னாக்க, ஏதாவது
ஒரு பழமையான வச்சுக்கலாம் மருத நிலம். அது ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் கல்யா. பழனம்னா மருத நிலம் அப்படின்னு வச்சுக்கலாம். கான்னா சோலை. அந்த சோலைகள் எல்லாம் பார்த்து இந்த பறவைகள் எல்லாம் போயிடுது. பறவைகளுக்கும் கூடு கட்டுறதுக்கு கொஞ்சம் உயரமா இருக்கிற இதுவா இருந்தாதான் தேவையில்லை இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுது, நேரம் அங்கிருந்து கிளம்பி பறவைகள் எல்லாம் பக்கத்துல போய் கற்பக மரமா கற்பக விருட்சத்துல போய் அங்க போய் தங்க ஆரம்பிச்சுடுத்து. அதுக்கப்புறம் என்ன ஆட்சியை பார்த்தாக்க, அங்க இருக்கிற வனத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அங்கேருந்து ஓடி போயிடுது. அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுது. கதம்பவன காட்டுல இருந்து போய் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்லயும் மலைகள்லயும் போய் சேர்ந்தான். அது எப்படின்னா, ஒரு பெரிய ராஜா, ஒரு சக்கரவர்த்தி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசன் வரும்போது அந்த குறுநில மன்னர்கள்லாம் வழி விட்டு விலகிடுவாளாம். ராஜா வரார், மகாராஜா வரார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சைட்ல வரிசையா நின்னுண்டு அவருக்கு வணக்கம் செலுத்தி கௌரவப்படுத்தி மரியாதை செலுத்தி அப்படி நின்றுப்பாளாம். இங்க இந்த மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடிய ஆட்கள் எல்லாம் எல்லாம் வெட்டிக்கிட்டு மரத்தெல்லாம் சாய்க்கும் போது இந்த மிருகங்கள் எல்லாம் ஓடி போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னா, சைடு எல்லாம் நின்று அது பாட்டு எப்படி எங்க போலாம், எந்த பக்கம் போலான்னு அப்படின்னு நினைச்சு யோசனை பண்ணிட்டே இருந்து போயிட்டு இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, இந்த குறுநில மன்னர்கள்லாம் ராஜா வரும்போது எப்படி அந்த இடத்துக்கு வழி விட்டு ஓரமா நிற்பார்களோ, அது மாதிரி எப்படி அவெல்லாம் தன்னுடைய இடங்களுக்கு போயிடுவாளோ, அது மாதிரி இவைகளும் காடுகள் மலைகள் அக்கம் பக்கத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போய் சேர்ந்தன. குறும்பு போர் அப்படின்னு சின்ன சின்ன மன்னர்கள், குறுநில மன்னர்களை போல தெரிந்தன அங்கிருந்து விலகி என்ன படித்து அடைந்தன. மாடுல வரைகளும் காடும். மாடுல அப்படின்னு சொன்னாக்க நிறைய இது மரங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வனம், காடு மற்றும் மலைகள் இதையெல்லாம் போய் அடைந்தன. அடைந்தன. இங்க மான மிருகங்கள், மாக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதான் அந்த மிருகங்கள் எல்லாம், அந்த வனத்துல வச்சுக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு இந்த இடத்துல இனிமே இருக்கிறதுக்கு வசதி கிடையாது, பிரயோஜனம் கிடையாது, நம்ம சேஃபா வேற இடத்த தேடின்னு போயிடுவோம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினுடைய காடுகள் அந்த மலைகளுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு. உறவு அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையா, புறவுடும் புறவுடும் அப்படின்றதுக்கு முல்லை நிலம் அப்படின்ற சொல்ற. பழனம்னா மருத நிலம்ங்கிற. அப்புறம் காவு அடைந்தன. கான திரு ஆனைக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன பேரு, திரு ஆனைக்கான்றதுக்கு கஜாரண்யம்னு பேரு இல்ல, கஜாரண்யம் தானே, திரு ஆனைக்கா கஜாரண்யம். இது கான்னு தமிழ்ல சோலைன்னு அர்த்தம், காடுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்க. அப்புறம் கோன்னா பெருவேந்தர், பெரிய ராஜா, கோன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இது சம்ஸ்கிருதத்துல கோன்னா என்ன, கோன்னு ஏதாவது வார்த்தை இருக்கா? கஹாதான் கோ ஆயிடும் இல்லையா. ஆமா, கோன்னா பசு, பூமி. இது கோங்கிறது பூமிக்கு கோன்னு அர்த்தம் உண்டு, அதனால கோ. ஆனா கோ வராது இல்லையா. இல்ல இந்த தமிழ் இருக்கிறது கோங்கிறது கோன்னா வேந்தன் அப்படின்னு அர்த்தம், ராஜா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த பாடலுக்கு போறாரு. எப்படின்னா, நல்ல இந்த காடெல்லாம் வெட்டியாச்சு, காடெல்லாம் அடர்ந்து இருக்கும் போது ஒரே இருட்டு. அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோமசுந்தர் பெருமாள் கூட தெரியல. அங்க உள்ள இருந்த இந்த புஷ்கரணி, அது பேர் என்ன, பொற்றாமரை குளம், அதுவுமே தெரியல. அப்படி இருள் அடர்ந்து இருந்தது. யாருமே உள்ள போறதுக்கு பயப்படுவா. அதுல கொடிய விலங்குகள் இருக்குமா, என்ன கழுகுகள் இருக்குமா, என்ன இருக்கும் தெரியாது. மக்கள் ஜாஸ்தி அங்க போக மாட்டான். அதனாலதான் யாருமே போல. முதல்ல அந்த இடத்துக்கு போனவன் யாரு, அந்த வணிகன் தான் போனான். அந்த தனஞ்சயங்கிற வணிகன் தான் போனான். அவனுக்கு அப்புறமா போனது ராஜாவும் அவருடைய அமைச்சர்களும் அவருடைய ஆட்களும் தான் அடுத்ததாக போனார்கள். இப்ப இந்த மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு, அங்க ஒரு நல்ல வெளிச்சம் வந்துடுச்சு. அதாவது அஞ்ஞானம்ங்கக்கூடிய இருளை விலக்கியவுடன் ஞானம் வர மாதிரி, எப்படி மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அவளுக்கு தெளிவு ஏற்படுறதோ மெய் ஞானிகளுக்கு, அப்படி உள்ளம் அப்படி இருட்டெல்லாம் நீங்கி அப்படியே பராகாசம் மாதிரியே சிதாகாசமும் ஆயிடுது. அப்படி பல உயிரிழந்த கருமையோடு ஒரு கருணை நிறைந்தவளாக இருக்கக்கூடியவர்கள், மனதிலே பற்றே இல்லாதவர்கள், ஆசையே இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள், இறைவனுடைய திருவடியை எப்போதும் நாடி அடைந்து போற்றி புகழ்ந்து வணங்கும் திருவருள் அன்பர்கள், இவெல்லாம் தங்களுடைய பிறவிய எப்படி வேரோட களைஞ்சு முக்தி அடைகிறாளோ, அந்த மரங்களும் அது மாதிரி வேரோட கிழ தாஞ்சுது.
அப்படின்னு ஒரு கம்பாரிசன் சொல்றாரு. எப்படியும் மாமுனிவர்கள் தபஸ்விகள் இவெல்லாம் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் கூடிய இருட்டை போக்கி அருள் ஒளி என்று சொல்லக்கூடிய இறைவனை உள்ளே வைத்து அதனால் பராகாசத்தில் எப்படி வெளிச்சமோ அதே மாதிரி சிதாகாசத்திலையும் ஒளியை அவர்கள் வைத்து இந்த உடலை விட்டு முக்தி அடைந்து இனி ஒரு பிறவி இல்லைங்கக்கூடிய நிலைக்கு அவெல்லாம் எப்படி போறாளோ அப்ப அவெல்லாம் எப்படி இந்த உடலை விட்டு அவ போயிடுவா. அந்த உடலை விட்டுட்டு போயிட உடலோட போக முடியாது இல்லையா, சூக்ஷ்ம சரீரத்தோட தான் போக முடியும். ஸ்தூல சரீரம் இங்க பஞ்சபூதங்களால் ஆனது, இங்கதான் சேர்ந்தாகணும் பஞ்சபூதங்களோட. இதை விட்டுட்டு போயிடுறா, சாட்சிட்டு போயிடுறா. அது மாதிரி இந்த எல்லா மரங்களும் அப்படி வேரோட சாட்சிதான். அவ எப்படி வேரோட தன்னுடைய பிறவையை அழுத்து விட்டு முக்தி அடைகிறார்களோ அது மாதிரி இந்த மரங்கள்லாம் வேரோட சாஞ்சுது அப்படின்ற ஒரு கம்பேரிசனோட சொல்ற. சாதாரணமா நம்ம பார்க்கலாம், காளிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் ஒன்னொன்னுலயும் ஒரு சிமிலி ஒண்ணு இருக்கும், ஒரு உபமானம் ஒண்ணு இருக்கும் இல்லையா. அது மாதிரி இதுல நிறைய இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் அவர் அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன உபமானங்களை சொல்ல முடியுமோ அதெல்லாம் எளிய முறையில் நமக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். இருள் நிரம்பிய வன்மெலாம் மெரிந்து மெய் உணர்ந்தோர் தெருள் நிறைந்த சிந்தையின் வெளி செய்து பல்வுயிர்க்கும் அருள் நிறைந்து பற்றறுத்து அரண் அடி நிழல் அடைந்த கருணை அன்பர்தம் பிறப்பு என வேரடும் களைந்தார். இருள் நிரம்பிய வன்மெலாம் அறிந்து மெய்யுணர்ந்தோர் தெருள் நிறைந்து சிந்தையின் வெளி செய்து பல்வுயிர்க்கும் அருள் நிறைந்து பற்று அறுத்து அரண் அடி நிழல் அடைந்த கருணை அன்பர்தம் பிறப்பு என வேரடும் களைந்தார் அப்படின்னு இந்த 501வது பாடல் சொல்றது. இந்த கருத்தை நம்ம பார்த்தோம். இப்ப அதனுடைய பதங்கள் எப்படி இருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இருள் நிரம்பிய அப்படின்னா இருள் நிறைந்த அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள இருள் நிறைந்திருக்கும் இல்லையா, அப்படி இருளோடு நிறைந்த வனமெல்லாம் எரிந்து அந்த காடுகள்லாம் மிகுந்த காடுகளை அனைத்தையும் வெட்டி எரிந்துன்னு வெட்டி எரிந்துன்னு நம்ம சொல்றோம். எரிந்துன்னு மத்தனை யூஸ் பண்ணுங்க. வெட்டி அது எப்படி வெட்டி அதெல்லாம் சாச்சா அப்படின்னா அதெல்லாம் வேரோடு களைந்தார். வேரோடு அந்த மரங்கள் எல்லாம் கீழே சாய்த்து விட்டார்கள். அது எப்படி இருந்ததுன்னா மெய் உணர்ந்தோர், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், அவர்கள் தெருள் நிறைந்த சிந்தை. ஞானம் வந்த உடனே அஜானம் கூட இருட்டானது போயிட்டு அது போன உடனே தெளிவு நிறைந்திய உள்ளம் போல அவருடைய மனசுல அப்படியே ஒரு தெளிவு ஏற்பட்டு போச்சு. மெய்ப்பொருளை கண்டு விட்டார்கள், உணர்ந்து விட்டார்கள், உள்ளே ஜோதியாக ஆண்டவனை பார்த்து விட்டார்கள் போது அவருக்கு எங்க பார்த்தாலும் பரமனாவே தெரியுது. அந்த ஒரு தெளிவு வந்துட்டு எல்லாமே இறைவனை தவிர இறைவனுடைய அம்சத்தை தவிர வேற எதுவுமே இல்லை, எல்லாமே பரம்பொருள் அப்படிங்கிற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அப்படி தெளிவு நிரம்பிய உள்ளத்தை போல அப்ப என்ன பண்ணா வெளி செய்து அந்த மனத்தையும் வெட்ட வெளியாக்கிட்டா. அதுல எந்த விதமான கல்மஷங்களோ எதுவுமே கிடையாது. அப்படி மனசை வெண்மையாக்கி தூய்மையாக்கி வெளிச்சத்தோடு கூடியதாக ஆக்கி பல் உயிர்க்கும் அருள் நிறைந்து எல்லா உயிரிடத்திலும் ஒரே மாதிரியான கருணையும் அன்பையும் கொண்டவர்களாக இருந்து அந்த எல்லா ஜத்துக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மகாபெரிவா ஒரு சமயம் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போறார். ராத்திரி இருட்டாயிட்டு அங்கே ஒரு ஜமீன்தாருடைய இது இருக்கு. இவர் வந்திருக்காருன்னா அவர் ஓடி வந்துட்டார். இங்க நம்ம அரண்மனையில் தங்கணும்னு இவர் சொல்ற அதெல்லாம் நமக்கு வழக்கம் இல்லை, நமக்கு அதுக்கு உகந்ததும் இல்லை. உன்னுடைய மாட்டு கொட்டில் 2 வச்சுட்டு நீ வாரம் ஒரு கொட்டில் சரி பண்ணி மாடுகள்லாம் இன்னொரு கொட்டில் வச்சுட்டு இது சரி பண்ண பிறகு அதை இங்கே ஷிஃப்ட் பண்ணி அடுத்த வாரம் அதை சரி பண்ணி இப்படி பண்ணிட்டு இருப்ப இல்லையா. அதுல உன்னோட ஒரு மாட்டு கொட்டில் ஃப்ரீயா தானே இருக்கும், அதை இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு எனக்கு கூட நாளைக்கு காத்தால் நான் கிளம்பிடுவேன். அவன் ஜமீன்தார் எவ்வளவு கேட்டும் ஒத்துக்கல. இவர் அந்த மாட்டுக்கோட்டால் தான் இருப்பேன்னு இருந்துட்டு அவர் லாந்தல் விளக்கு வாசல் கூட வரக்கூடிய ஒரு பசுமாடு, அவரோட ஆட்கள் ஒரு 5-6 பேர், அப்புறம் வேதியர்கள் 2-3 பேரு, அப்படி வாசல் துணி ஒரு ஒரு கயிறை கட்டி அந்த காலம் இந்த தென்னம் இதுல இருந்து தானே நார்ல இருந்து தானே கயிறு தென்னை நார் தான் இருந்தா கயிறை கட்டி இருப்பார். அது கயிறெல்லாம் பண்ணி அதுல காதி வேட்டிகள் அதெல்லாம் உணர்த்திருக்கு. அப்ப ராத்திரி எல்லாம் கொசு எல்லாம் கடிக்கிறது. ஒரு தொண்டர் அங்கேருந்து வந்தார். பெய்வா கொஞ்சம் அனுமதி கொடுத்தேன்னா இந்த கொசுவெல்லாம் ரொம்ப உங்களை தொந்தரவு பண்றது,
இந்த விரட்டுறதுக்கு நம்ம வந்து இது அடிக்கலாமா, பிளிட் அடிக்கலாமா? அந்த காலத்துல பிளிட்னு ஒண்ணு உண்டு. அது ஒரு டப்பால வரும் அந்த பிளிட் இல்ல. ஆமா, நம்ம அதுக்கு அந்த வாசல்ல ஒருத்தன் வந்து வண்டியில கெரசின் கொண்டு வருவான், கெரசின் ஆயில், கிருஷ்ணா ஆயில்னு சொல்லிட்டு வருவான். அது எப்படி அந்த கிருஷ்ணான்னு பேர் வந்ததுன்னு தெரியல. அந்த ஆயிலுக்கு கிருஷ்ணா ஆயில் மாவன், கிருஷ்ணா ஆயில்னு வித்துன்னு வருவான். அது வந்து கெரசின். அந்த கெரசின் ஆயில் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு படி அரை படி அப்படிதான் அந்த காலத்துல. அப்புறம் தானே இந்த லிட்டர்லாம் வந்தது. அது நம்ம வாங்கி வச்சுட்டு இருப்போம். அது அந்த அடுப்புல வந்து அடுப்பை ஏத்துறதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒரு தேங்காய் நார் மட்டையோ இல்ல பழைய துணியோ அந்த கொஞ்சம் அந்த பாட்டில் வச்சிருக்கிறதுல கொஞ்சம் முக்கி போட்டு அதை பத்த வச்சு அது பத்திக்கும். அதுல இருந்து விறகு பத்திக்கும். அப்படி வச்சிருப்பா, அந்த கெரசனால் வச்சிருப்பா. எல்லார் வீட்லயும் இருக்கும். அது மாதிரி இவாளும் கையில கெரசன் வச்சிருக்கேன். இந்த லாந்தல் விளக்குக்கு கெரசன் விடணும்னு அவன் கேட்கிறான். அந்த கெரசனை கலந்து அந்த பிளிட்ல இருந்து கொஞ்சம் விட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு பிஸ்டன் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு டப்பாவோட சேர்ந்து ஒரு பிஸ்டன். அதுல போட்டு அந்த புசு புசுன்னு அடிச்சு விட்டோம்னா கொசு எல்லாம் வராது. இந்த அடிச்சுடலாமா பெரியவான்னு கேட்டோம். பெரியவாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னடா சொல்ற நீ, அவள்லாம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்துட்டு அவளை விரட்டுறதா? அது இது ரொம்ப நியாயமா இருக்க. நாளைக்கு நான் வந்து உங்க ஆத்துல வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் விரட்டி விட்டேன்னா நல்லா இருக்குமா? அது சரியா? அது தப்பு இல்லையா? அது அவளோட இடம். இந்த மாட்டு கொட்டல்ங்கிறது கொசுக்களுடைய இடம். அங்கதான் இருப்பா அவ. அததான் சுத்தி வருவா. அவ ஆகாரத்துக்காக நம்மளுடைய ரத்தத்தை நாடி வரா. அவள்லாம் சாக பட்சினிகள், வேற எதையும் சாப்பிட மாட்டா. மனுஷாளுடைய ரத்தத்தை பத்தம் தான் அவ சாப்பிடுவா. என்ன கொஞ்ச நாள் கடிச்சு ரத்தத்தை சாப்பிட்டு போடா போறது, இந்த உடம்பு வினா தானே போறது, சாப்பிட்டுட்டு போறது. கடிக்கிறதுனால என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லை. அதெல்லாம் ஒண்ணு விரட்டப்படாது. அது அதே மாதிரிதான் எங்கேயும் பல உயிர்களுக்கும் கருணை நிரம்பியவர்களாக. எப்படி மகான் வந்து மகாபெரிய அவ்வளவு கருணையோட எல்லாத்தையும் ஒரே மாதிரி, எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பார்த்தாலும் அதேதான் இந்த இடத்துல சொல்றார். பல்லுயிர் அருள் நிறைந்து, பல்லுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் அருள் நிறைந்து அருளை உடையவளாக கருணை நிறைந்தவளாக இருந்து கொண்டு பற்று அறுத்து, எந்த விதமான பற்று பாசம் பந்தம் எதுவும் கிடையாது. பெரியவாளுக்கு நம்ம கடிச்சிட்டு போட்டுமே, கொசு கடிச்சா என்ன இப்ப, அதனால கடிச்சிட்டு போட்டோம். ஏதோ வியாதி வந்துட்டு போட்டோம். வியாதி வராது உடம்பு யாருக்கு இருக்கு? ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு வியாதி இருக்கத்தான் செய்யுது. இந்த கொசு கடிச்சனா வியாதி வந்தா என்ன? அட்லீஸ்ட் அதுக்கு வயிறா ரொம்பித்தா இல்லையா? எங்கிட்ட ஒருத்தனை கடிச்சிட்டு போய் மத்த வாழை கடிக்காத இருக்கும் இல்லையா? சரி போட்டும் போ, அதுக்கு வயிறு ரொம்ப வரைக்கும் கடிக்க போறது போறதுன்னு பெரியவா சொல்லல. அப்படி பற்று அறுத்து, இந்த உடம்பின் மேல இருக்கக்கூடிய பற்றையே சுத்தமாக அறுத்து அவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, அரணடி நிழல் அடைந்த சிவபெருமானுடைய திருவடி நிழலையே அந்த அடியார்கள்லாம் வந்து அடைகிறார்கள். எப்படி பற்றில்லாதவர்களாக இருந்து மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளை விரட்டி உள்ளுக்குள்ள சிவஜோதியை பதித்து அங்க அந்த வெட்ட வெளியாக பரந்த வெளியை போல் தன்னுடைய ஹிருதய வெளியையும் ஹிருதாகாசத்தையும் அப்படியே பண்ணி இப்படி கருணை நிறைந்தவர்களாக எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அந்த ஈஸ்வரனுடைய திருவடியே நாடினவர்களாக இருக்காளே அந்த கருணை மிக்க அந்த அன்பர்கள் இருக்காளே, திருவருள் நெறியை பின்பற்றக்கூடிய அடியார்கள் இருக்காளே அந்த கருணை அன்பர்கள், தம் பிறப்பென அவர் தங்கள் பிறவி எப்படி வேரோடு களைகிறார்களோ, இந்த உடலை விட்டு சிவனடியை சேர்கிறார்களோ, நம்ம கூட போடுறத சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படின்னு நான் போடுற மொழியார். நம்ம கூட பார்த்தேன், சுவாமியை கூப்பிட்டு கேட்போம், பரமேஸ்வரா நீ என்ன 3 கண்ணு இருந்து ஒரு கண்ணால் கூட என்ன பார்க்க மாட்டியா? எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்க மாட்டியா? எத்தனை நாளைக்கு நான் இந்த உலகத்துல கஷ்டப்படணும்னு. யாரோ வாசல்ல பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கறதுன்னு வச்சுப்போம். சரி வாசல் போய் பார்த்தா சூலப்பாணியா புலித்தோல் அடைஞ்சிட்டு உடம்பெல்லாம் விபூதியை பூசிண்டு ருத்ராட்ச மாலையோட கழுத்தெல்லாம் பாம்பா இருக்கு, ஜடா முடியோட சந்திர கலையோட வாசல்ல இருந்து, என்னப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க என்ன ஒண்ணு அருளே பண்ண மாட்டேங்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன்பா, உனக்கு முன்னாடி லைன்ல நிறைய பேர் இருந்தா அவெல்லாம் என்னுடைய லோகத்தை அனுப்பிச்சுட்டு இப்பதான் உன் டேர்ன் வந்து வந்தேன், வரையா போலாமான்னு என்ன பண்ணுவோம், ஒரே போயிடுவோம் கொலை பக்கத்துக்கு. அது மாத்திரம் இல்ல, ஐயோ நீ வேற இப்பதான் நான் வந்து பையனுக்கு வேலை கிடைச்சிருக்க, முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வருவான், பொண்ணுக்கு இப்பதான் வரன் குதிராப்புல இருக்கு, இதெல்லாம் விட்டு நாராயணா அதெல்லாம் இல்ல, சரி நீ போயிட்டு வாங்க, இன்னொரு சமயம் நான் கூப்பிடுறேன் வேணும்னா, அப்ப நீங்க வாங்க, இப்ப வர பிரமேயம் எனக்கு இல்ல. அது தினம் பிரேயர்ல இந்த ஸ்லோகத்தை யாரோ சொல்லி கொடுத்தா, நானும் சொல்லி கொடுத்தேன். அனாயாச விமுக்திங்க பிரேச்சனே உமேஸ்வரன் யாரோ சொல்லி கொடுத்தா, அப்புறம் சொல்லி கொடுத்த நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து இப்ப வேண்டாம் அப்படின்னு விடுவோம் இல்லையா? யாருமே நம்ம கூட போறதுக்கெல்லாம் தயாரா இருக்க மாட்டோம்.
ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் அது கிடைக்கட்டுமேனு வேண்டிப்போம். கிடைக்கிற போது கிட்ட வரும்போது எட்ட ஓடி போயிடுவோம் இல்லையா? ஆனா இவ அப்படி இல்லை. அவர்கள்லாம் தன்னுடைய இந்த சரீரத்தை வேரோட கலைத்து விட்டு எப்படி இறைவனுடைய திருவடியை அடைவார்களோ அது மாதிரி இந்த காட்டுல இவெல்லாம் வெட்டக்கூடிய மரங்களும் இறைவனுடைய திருவடியை அடைந்த அடியார்களை போல இவைகளும் கீழே முறிந்து தரையில விழுந்தன அப்படிங்கிற பாக்குறோம். அடுத்த பாடல்ல கலைந்து நீள் நிலம் திருத்தி செந்நெறி பட கண்டு வளைந்து நகர் எடுப்பது எவ்வாறு என தேரல் விளைந்து தாதுகு தார்முடி வேந்தன் மந்திரரோடு அலைந்து அளாவிய சிந்தையோடு இருந்தனன் அங்கன் அப்படின்னு. இது அங்கன்னா அந்த இடத்துல அவ்விடத்துல இந்த ராஜா என்ன பண்ணான், அந்த மரங்கள் எல்லாம் அழிச்சான். அழிச்சுட்டு பெரிய காடா இருந்து பெரிய பிரதேசமா பண்ணிட்டான். ஒரு ஊரா அமைக்கக்கூடிய அளவுக்கு பெருசா பண்ணி செப்பனிட்டு அதுல அதுக்கு பாதைகள்லாம் வச்சு அதுக்கு மெயின் ரோடு கிராஸ் ரோடு அதெல்லாம் போட்டு நடுவுல அந்த சோமசுந்தர் கடவுளும் அந்த பொற்றாமரை குளமும் இருக்கும் வண்ணமாக அதை அமைத்து அதுக்கப்புறம் அங்க மற்றவெல்லாம் ஜனங்கள்லாம் இங்க குடி போக வச்சு எல்லாம் பண்ணவே அதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுல ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசனானவன் அவன் நிறைய மாலையெல்லாம் சூடி கொண்டிருக்கான். அந்த மாலையெல்லாம் எப்படி இருக்குன்னா அதுல இருந்து தேன் கொட்டதான், வண்டுகள்லாம் மொய்க்கிற அளவுக்கு தேனெல்லாம் கொட்டக்கூடிய அந்த மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கான். அப்பேற்பட்ட தலையிலேயே சூடி கொண்டிருக்கான். அப்பேற்பட்ட முடியை உடைய அந்த பாண்டியன் அவன் கிரீடம் வச்சுக்காத வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவு ராஜாக்கெல்லாம் அந்த காலத்துல நல்ல ஒரு நீண்ட தலைமுடி உடையவர்களாக தானே இருப்பார்கள் இல்லையா? சண்டைக்கு போனும் போது அது ஒரு மாதிரி ஒரு கட்டு கட்டி அப்படி தலையை முடிஞ்சுட்டு அவ சண்டைக்கு போவான்னு சொல்லுவா இல்லையா? அப்படிப்பட்டவெல்லாம் வளைந்து நல் நகர் எடுப்பது போல், அதாவது அந்த வளைஞ்சு ரோடு எல்லாம் பண்றாங்க. வட்டமான ரோடு, நடுவுல சதுரமான ரோடு, நீளமான ரோடு, வளைஞ்ச ரோடு, இப்படி பலவிதமான பாதைகளை எல்லாம் அமைத்து ஒரு நல்ல நகராக பண்ணி அது எப்படி எல்லாம் பண்ணலான்னு அந்த மந்திரிகளோட ஆலோசனை பண்றான். காட்டு அழிச்சாச்சு, இப்ப நல்ல பிரதேசம் கிடைச்சிட்டு இதுக்கு மேல இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல அதை நகரமா மாத்தணும். நகரமா மாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? இப்போ ஒரு நகரத்துல முதல்ல பாதைகள் வேணும், அப்புறம் வீடுகள் கட்டணும், அப்ப எல்லாருக்கும் பின்னாடி கிணறு வெட்டி கொடுக்கணும், தண்ணி வரணும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாதியுள் ஆண்டாள் சொல்றாரு இல்லையோ? ஒரு வீட்டுக்கு பின்னாடியும் புழக்கடையில ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஆண்டாள் பாடுற மாதிரி இப்படி எல்லாம் அந்த காலத்துல ராஜாக்களுக்கு தானே ஆண்டிருக்கா. அப்படி ஒரு வீட்டுக்கும் பின்னாடி கிணறு வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் செட்டி பண்ணி கொடுக்கணும். ஆற்றுல இருந்து ஒரு பிரான்ச்சை கொண்டு வரணும். இல்ல ஆறு இருந்தா அங்க ஆற்றுல இருந்து தண்ணி வர மாதிரி கால்வாய் இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் பண்ணும். குளங்கள்லாம் வெட்டி கொடுக்கணும். குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குளம், குளிக்கிறதுக்கு ஒரு தனி குளம், இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வெளிச்சத்துக்காக விளக்குகள்லாம் வச்சு அதுல எண்ணெய் விடுறதுக்கு ஆள்கள்லாம் ஏற்பாடு பண்ணி ராத்திரி ஆனா அந்த விளக்கெல்லாம் ஏற்றணும், காத்தாலே ஆனா விளக்கு அணைக்கணும். இல்லை இத்தனை வேலையெல்லாம் பண்ணணும். அந்த ஊரை அழகுபடுத்தணும். அங்காங்க ரோடெல்லாம் பண்ணின அப்புறம் அதுல வீதிகள்ல நல்ல அழகான பூக்களோடு கூடிய மரங்கள் எல்லாம் நடணும், தோட்டங்கள் பண்ணணும், கோவிலுக்கு நந்தவனம் பண்ணணும். எத்தனை வேலை இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத தன்னோட அமைச்சர்களோட உட்கார்ந்துட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணானோ. நல்லா அது பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தோட உட்கார்ந்துட்டு அங்க உட்கார்ந்தான். வெளியில உட்கார்ந்தான். மந்திரிகள் எல்லாம் கைகட்டியே நிக்கிறான். ராஜா உட்கார்ந்தான். என்ன பெரிய முதல் வேலை என்னாச்சு? காடை திருத்தியாச்சு, இடம் கிடைச்சுடுத்துப்போம் இல்லையா? நம்ம கூட எங்கேயா வெளியில ஒரு நிலம் வாங்கி போட்டிருப்போம். ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா உள்ள எல்லாம் ஒரே போகன் வில்லாவா முளைச்சிருக்கும். அது மொத்தத்தையும் திருத்தி எல்லாத்தையும் அழிச்சு எல்லாம் பண்ண அப்புறம் தான் வடக்கு எங்க போறது, தெற்கு எவ்வளவு போறது, மேற்கு எவ்வளவு போறது, மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எப்படி வீடு கட்டலாம், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டை கூப்பிட்டு படம் வரைஞ்சு அத்தனை பண்ற போல எங்க போர்வெல் போடலாம், எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வரணும், இத்தனை எல்லாம் நம்ம பண்ற போல அது மாதிரி இதையும் பண்ணா கலைந்து மரங்களை எல்லாம் அழித்து நீள் நிலம் திருத்தி பெரிய நீண்ட ஒரு நிலம் கிடைக்க மாதிரி அதை செப்பம் பண்ணி அதை திருத்தி அமைத்து செம் நெறிபட கண்டு அந்த செட்டிய வழி அழகான பாதைகளை எல்லாம் அமைத்து மகரந்தம் தாது உகுன மகரந்தங்கள்லாம் கொட்டக்கூடிய உதிரக்கூடிய முடிவேந்தன் அப்படிப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டிருக்கூடிய தலைமுடியுடைய அந்த பாண்டிய ராஜானவன் வளைந்து வளைவாக நல் நகர் எடுப்பது. எப்படி நல்ல நகரத்தை அழகாக வளைவாகன்னு வளைவுன்னு சொன்னா அழகாகன்னு கூட இருக்கலாம். வடிவாக அப்படி இருக்க வடிவ அமைத்தல்னா அழகாக பண்ண வடிவுன்னு
தமிழ் பேசக்கூடிய சிங்களத்து தமிழர்கள்லாம் வந்து வடிவுன்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப வடிவா இருக்க, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி எப்படி இந்த நல்ல நகரமாக ஆக்கிறது சொல்லி எவ்வாறு என அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி மந்திரரோடு அந்த அமைச்சர்களோடு அலைந்து அளவாவி அவர்கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரான். அப்படிப்பட்ட சிந்தையோடு இருந்தேன், அப்பேற்பட்ட உள்ளத்தோடு இருந்து அங்க மந்திரன் அப்படிங்கிறது தான் சுமந்திரர்னு வருது இல்லையா, தசரதருடைய இதுல மந்திரியா சுமந்திரர், அதாவது இங்க மந்திரரோடுன்னா இங்க வந்து அதுக்கு அர்த்தம் மந்திரிகளோடு, எல்லா மந்திரிகளோடும் சேர்ந்து அவளோட டிஸ்கஸ் பண்ணி எப்படி எப்படி பண்ணலாம்னா ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த ஒரு ஐடியாவும் கேட்கும் போது இப்படி பண்ணா நல்லது, அப்படி பண்ணா நல்லது, இதுக்கு சேதம் இல்லாத பண்ணணும், அதுக்கு பாதகம் இல்லாத பண்ணணும், மக்கள் வரத்துக்கு வந்து எளிமையான பாதைகளை அமைத்து கொடுக்கணும், பாதைகள் முழுக்க ரொம்ப நன்னா இருக்கணும், அப்படி எத்தனையோ இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையும் பண்ணான்னா மேற்கொண்டு என்னென்ன பண்ண போறான்றது அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ராம் ராம்.